வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவின் முதல் வண்ண திரைப்படம் எதுவென்று பார்க்கலாம். ஏறக்குறைய 100 ஆண்டு காலத்திற்கு மேலான தமிழ் சினிமா வரலாற்றில் 1918ஆம் ஆண்டு வெளியான முதல் தமிழ் படம் கீச்சகவதம். இது மௌன படம். 1931ஆம் ஆண்டு வெளியான காளிதாஸ் முதல் பேசும் படமாகும். தமிழ் சினிமா அறிமுகமாகி ஏறக்குறைய 38 ஆண்டு காலம் வெளிவந்த அனைத்து படங்களும் கருப்பு வெள்ளை படங்களாக மட்டுமே வெளிவந்தது. முதல் வண்ண திரைப்படம் 1956ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. அப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர், பானுமதி நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படம் வந்தவுடன் தமிழ் சினிமா கருப்பு வெள்ளை காலத்திலிருந்து கலர் யுகத்திற்கு காலடி எடுத்து வைத்தது. இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மக்கள் முதல் வண்ண படத்தை பார்க்க ஆவலுடன் வந்தனர். அடுத்து 1958ஆம் ஆண்டு எம்ஜிஆர் இயக்கி நடித்து தயாரித்து வெளியான நாடோடி மன்னன் திரைப்படம் முதல் பாதி கருப்பு வெள்ளையாகவும் 2ஆம் பாதி வண்ண திரைப்படமாகவும் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. கூடுதல் தகவல்: இந்தியாவின் முதல் வண்ண திரைப்படம் 1937ஆம் ஆண்டு வெளியான கிசான் கன்யா என்ற ஹிந்தி திரைப்படம். உலகின் முதல் வண்ண திரைப்படம் 1908ஆம் ஆண்டு வெளியான A Visit to the Seaside என்ற குறும்படமாகும். ஆனால் முழுநீள வண்ண படமாக வெளிவந்தது 1914ஆம் ஆண்டு வெளியான The World, The Flesh and the Devil என்ற திரைப்படமாகும். 1950 மற்றும் 1960ஆம் ஆண்டுகளில் வெளியான வண்ண திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த வண்ண திரைப்படம் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.